மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் டெல்லியில் நாளை தொடங்கும் நிலையில் அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு இன்று காலை 11 மணிக்கு ஆலோசனை மேற்கொள்கிறது. இது தொடர்பாக நமது டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். முந்தைய வருட பட்ஜெட் கூட்டத்தொடர்களைப் போல அல்லாமல் தற்போதைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நரேந்திர மோடி அரசுக்கு பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பொருளாதார விவகாரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதால் எதிர்க்கட்சிகள் கடுமையான விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பது போன்ற விஷயங்களை வலியுறுத்த இருக்கின்றன. இது தொடர்பான விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தை சந்திக்கும் மத்திய அரசு அதே சமயத்திலே கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் போன்ற கட்சிகளின் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் அனைத்து கட்சி கூட்டத்திலே பட்ஜெட் மற்றும் அது தொடர்பான பொருளாதார விவகாரங்கள் தவிர அடிக்கடி நிகழும் ரயில் விபத்துகள் மற்றும் ஜம்மு தீவிரவாத தாக்குதல்கள் குறித்தும் இந்த கூட்டத்தொடரிலே விவாதம் நடத்துவதற்காக அவகாசம் ஒதுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த இருக்கின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கூட்டத்தை புறக்கணித்தாலும் பிற எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்திலே வலுவான கருத்துக்களை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலிலே எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றி பெற்றிருக்கும் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ், திமுக மற்றும் சமாஜ்வாதி கட்சி ஆகியவை மக்களவையிலே தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்ய இருக்கின்றன. அதே சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு, பீகார் மாநிலத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு போன்ற முக்கிய விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே பிரதமர் மோடி ஏற்கனவே கூறியது போல 2047ஆம் வருடத்துக்குள் இந்தியாவை பொருளாதார ரீதியாக வலுவான நாடாக, வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதையும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு சிக்கல்கள் உள்ள சூழ்நிலையில்தான் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்திலும் அதன் பின் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் பல்வேறு சவால்களை மத்திய அரசு சந்திக்க இருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இந்த சவால்களுக்கு மத்திய அரசு எப்படி பதிலளிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.